நேரம், ஓய்வு நேரம் என்பது இன்றைக்கு மனிதனை கொலை செய்து கொண்டிருக்கிறது. ஓய்வு நேரங்களில் எல்லாம் இன்றைக்கு நவீன ஷைத்தான் என்று சிலாகித்து பேசப்படுகின்ற போனிலே தேவையில்லாத விஷயங்களை பார்த்து தம்முடைய நேரங்களை கொலை செய்யக்கூடிய நிறைய மக்களைத்தான் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தின் பெருமதி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பேசியிருக்கிறார். சக்கராத்துடைய கட்டத்தை அடைந்தவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், கால ரப்பி இர்ஜிஊனி, யா அல்லாஹ் உலகத்துக்கு என்னை மீண்டும் அனுப்பிவிடு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்ட இந்த உலகத்தில் என்னென்ன நன்மை செய்வதை எல்லாம் விட்டேனோ அந்த நன்மை செய்வதற்கான ஒரு நேரத்தை அல்லாஹ் எனக்கு நித்தா, என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே அவன் மன்றாடுகின்ற கட்டம் அல்லாஹ் சொல்லுவான். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதெல்லாம் உன் நாவில் இருந்து வருகின்ற ஒரு வெறும் வார்த்தை தவிர உன்னுடைய வேண்டுகோள் இங்கே நிராகரிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். சூரா முனாஃபிகுன் அல்லாஹ் சொல்லுகிறான், சக்கராத்துடைய நிலைமை அடையக்கூடிய மனிதன் மிக பெரும் பண அந்தஸ்தோடு வாழ்ந்தவன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மங்கள் செய்யாதவன், அவன் நாளை மறுமையில் அவனுடைய சக்கராத்துடைய கட்டத்தில் என்ன பேசுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவனுடைய மௌத்து வருகின்ற அந்த கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ் கால ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் சொற்ப நேரம் எனக்கு அவகாசம் தா, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சேர்த்த செல்வங்களை திரட்டிய சொத்துக்களை உன் வழியில் நான் செலவு செய்து வஅகும் மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான மனிதர்களாக அவர்களில் ஒருவராக என்னை ஆக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நீ தா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு அடியானின் உயிர் இந்த செகண்டில் தான் எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டால் அதில் எந்த மாற்றங்களும் ஏற்படாது, அது முந்தவோ பிந்தவோ மாட்டாது என்பதை அறுதியாகவும் உறுதியாகவும் அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு காலமும் நாம் இருந்த அந்த நேரங்களை எல்லாம் வீணாக கழித்து விட்டு இனி நேரம் அவனுக்கு வழங்கப்படாத கட்டத்தில் ஒரு சிறிய தவணை கேட்கிறானே, அது கூட பகல் கனவாக மாறிவிடுமோ என்றால், கண்ணியமானவர்களே, நேரத்தின் பெருமானம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்திலே சூரா ஃபாத்தினுடைய 36 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகவாதிகள் நரகத்திலே கிடந்து கூச்சலிடுவார்கள், கத்தி புரைத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன சொல்லி கத்துவார்கள் தெரியுமா? ரப்பனா அக்ரிஜ்னா, யா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு எங்களை நீ வெளியேற்றி விடு. நாங்கள் ஏன் வெளியேற்றி விட வேண்டும் தெரியுமா? நாங்கள் உலகுக்கு சென்று நன்மை செய்து சாலிஹான அமல் செய்ய வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு நீ தா என்று நரகத்தில் கிடந்து தத்தளித்து கத்தி கதறிக் கொண்டிருப்பார்கள். இந்த கதறல்களை எல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மனிதன் சிந்தித்து உணர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு உனக்கு வாழ்நாளை நான் நீட்டி தரவில்லையா? 60 70 80 90 100 வயது வரைக்கும் நீ உலகத்தில் வாழ்ந்தாயே, நீ சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்நாளை நான் தந்திருந்தேனே, அந்த வாழ்நாளை எல்லாம் நீ பிழையான வழிகளிலே செலவு செய்துவிட்டு கடைசியாக உனக்கு இந்த நிக்கதியான நேரத்தில் எந்த வேண்டுகோளும் ஏற்காமல் மறுக்கப்படுகின்ற காலத்திலே நீ கேட்கிறாயே, இது உனக்கு ஒரு போதும் செல்லுபடி ஆகாது என்று அல்லாஹ் அவன் முகத்திலே சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நேரம் என்பது வாழ்க்கை மிக முக்கியமான மூலதனம். இபாதத்திலே கழியுங்கள், நன்மையில் கழியுங்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்தக்கூடிய, அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய விஷயங்களிலே நமது நேரம் என்ற இந்த மூலதனத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.